Hi friends, this is ஐயப்பன் கந்தசுவாமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது டைப்பான ஒரு சென்சார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சென்சார் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு மேக்னெட்டிக் அதாவது காந்தத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சென்சார்னு நம்ம சொல்லலாம். இந்த சென்சாரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து இந்த சென்சாரோட ஃபுல் டீட்டெயில்ஸு, இந்த சென்சார் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுமட்டி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சென்சாரில் என்னென்ன டிவைஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் சென்சாரில் ஒரு அனலாக் பின்னு, ஒரு கிரவுண்ட் பின்னு, ஒரு ப்ளஸ் பின்னு, அப்புறம் வந்து ஒரு டிஜிட்டல் பின்னு இருக்குது. இந்த அனலாக் பின்னு அதில் அதாவது இதை வந்து அர்டினோவில் ராஸ்பெரி பையில் வந்து அனலாக்லேயும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டூ டைப்ஸ் ஆஃப் அதாவது இந்த எம்கியூ சீரியஸ், அதாவது எம்கியூ சீரியஸ்னால் அதாவது ஸ்மோக் சென்சார், ஏர் குவாலிட்டி சென்சார், அந்த மாதிரி ரிலேட்டடில் அனலாக் இருக்கும். ஸோ இதுலேயும் அனலாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அனலாக்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல்லையும் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் ஜிஎன்டின்றது நெகட்டிவ்காக, ப்ளஸ்ன்றது பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு பின்னு. அப்புறம் இதில் வந்து என்ன எம்சியூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா எல்எம் ரிலேட்டடான தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மேக்னெட்டியோட ஹீட் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு எல்எம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 R1, R2, R3, R4 அப்படின்னு சொல்லி 4 ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் R1 மற்றும் R4க்கு வந்து 2 LED கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது R1 ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 4 ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அந்த எல்இடி ஆன் ஆகிற மாதிரி. நார்மலாக மேக்னிடியூட் வந்து அதாவது காந்த புலவியல், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரீடு ஆகலை அப்படின்னா இதில் வந்து நார்மலாக R1 அப்படின்ற ஒரே ஒரு எல்இடி மட்டும் பிளிங்க் ஆகும். அதே மாதிரி அதாவது L1 மட்டும் பிளிங்க் ஆகும். அதில் L1 L2 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த L1 மட்டும் பிளிங்க் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது கிடைக்கல அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா L2 வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இதை வச்சு சென்சார் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குல்ல, இதுதான் அந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச்சு. இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்சை தனியாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். தனியாக இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்சை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நார்மலான ஒரு பல்ப் எடுத்துக்கோங்க, 9 வோல்ட் எல்இடி பல்பு, 9 வோல்ட் எல்இடி பல்ப் எடுத்துக்கோங்க. அது ஒரு பல்ப் ஹோல்டரில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு பாசிட்டிவ் சைடு இருக்குது பார்த்தீங்களா, பாசிட்டிவ் சைடில் ஒயரை கட் பண்ணி ஒரு சைடில் இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்சை 2 பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவாக டேரெக்டாக பல்ப் சைடில் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு மேக்னெட்டை எடுத்து இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் இருக்கா அது பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி போய் பல்ப் எரியும். மற்றபடி நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா அந்த பல்ப் எரியாது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெகட்டிவ் வந்து பல்ப் ஹோல்டரில் நீங்கள் கொடுத்துடணும். பாசிட்டிவ் கொடுக்கும்போது இடையில ஒயரை கட் பண்ணி இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 சைட்லையும் ஒயரில் கனெக்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. பல்ப் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எரியாது. அதே இது பக்கத்தில் ஒரு காந்தத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி பவர் சப்ளை கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சோட ஒர்க்கு. புரிஞ்சுக்கிட்டா? இந்த மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் பண்ணலாம். அதாவது மேக்னெட்டிக் ரீட் ஸ்விட்சு, ஒரு சர்வோ மோட்டாரு, அப்புறம் ஒரு அடினோ வச்சு டோர் ஓப்பன் பண்ணலாம். அதாவது மேக்னெட்டை காமிச்சா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அப்புறம் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மேக்னெட்டை வச்சு ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் வச்சு பண்ணலாம். இந்த மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் அப்படின்ற இந்த டிவைஸோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து 256 ரூபாயிலேருந்து இருக்குது. அதாவது இந்த ஒரு மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் மோடியோடு வாங்கினீங்கன்னா 256 ரூபா வரும். இதே இது மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்ச் மட்டும் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 56 ரூபா இல்லைனா 50லேருந்து 56 ரூபா ரைட்டாக இருக்கும். இதை வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஆம்புலன்ஸ் சேஃப்டி சிஸ்டத்தில் வந்து நிறைய பேர் RFID வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. RFID வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது RFID வந்து சில சமயம் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகாது. இடத்துல வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ரீடு ஸ்விட்சை வச்சு அந்த ஸ்பீட் பிரேக்கரை வந்து ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆம்புலன்ஸ் வந்தால் ஸ்பீட் பிரேக்கர் டவுன் ஆகிற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் RFID வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் RFIDக்கு பதிலாக
நீங்கள் வந்து இந்த மேக்னெட்டிக் ரீட் சுவிட்சை வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், ப்ராஜெக்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ரீட் சுவிட்ச் வச்சு பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயப்பன் கந்தசுவாமி.